Hi friends, good morning. 11:52 AM. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். கிவ் யூஸ் திஸ் டே யுவர் டெய்லி பிரெட். வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அண்ட் forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. And lead us not the temptations but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. 1 Chronicles 14 chapter 1 to 17. தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதினிடத்தில் ஸ்தானாதிபதிகளே, அவனுக்கு ஒரு வீட்டையும் கெட்டுகிறதற்கு கேதுரு மரங்களையும் தச்சர்களையும் கல் தச்சர்களையும் அனுப்பினான். Now Hiram and kings of Tyre sent messengers up to David, and timber up the Gander within masons and the carpenters to the build him an house. வசனம் 2. கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேலே ராஜாவாக திடப்படுத்தி இஸ்ரவேலே இன்னும் தம்முடைய ஜனத்தின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டான். அதாவது வீடு கட்டுறது கூட வேற ஒரு தேசத்துலேருந்து தாவீதுக்கு ஒரு ராஜாவுக்கு வீடு கட்டுறதுக்கு வேற ராஜா அவருக்கு அனுப்புகிறார். அண்ட் டேவிட் and perceived that the Lord had confirmed him and king over Israel, for his and kingdom was lifted up and high because of these people and Israel. வசனம் 3. எருசலேமிலே தாவீது பின்னும் அநேக ஸ்திரீகளை விவாகம் பண்ணி பின்னும் குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான். And David took more and wives at Jerusalem, and David begat more the sons and the daughters. வசனம் 4. எருசலேமிலே அவனுக்கு பிறந்த குமாரரின் நாமங்களாவன சாமுவா, சோபாப், நாத்தான், சாலமோன். Now these are the names of the children which he had in Jerusalem: Samuah and Seba, Nathan and Solomon. வசனம் 5. இப்கார், எலியூஸ்வா, எல்போலோத் and Ibkar and Eliuswa and Elibolot. வசனம் 6. நேகா, நேபாக், யாபயா and Neba and நோபோப் and ஜாபயா. வசனம் 7. எலிசாமா, பெலியாதா, எலிலேதாத் என்பவைகள். and எலிசாமா and பீலிடியா and எலிபோலாட். வசனம் 8. தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதையும் பெலிஸ்தர்கள் கேள்விப்பட்ட பொழுது பெலிஸ்தர்கள் எல்லோரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபொழுது அவர்களுக்கு விரோதமாக புறப்பட்டான். And when these Philistines heard that David was an anointed king over all the Israel, all the Philistines went up to speak David. And David heard of it and went out against them. வசனம் 9. பெலிஸ்தியர்கள் வந்து ரெகோபியாம் பள்ளத்தாக்கிலே பரவியிருந்தார்கள். And the Philistines come and supper themselves in this valley of the ரெபேயாம். வசனம் 10. பெலிஸ்தியர்களும் விரோதமாக போகலாமா
அவர்களை என் கைகளை ஒப்புக் கொடுப்பீர்களா என்று தாவீது தேவனை கேட்டபொழுது கர்த்தர், போ, அவர்கள் உன் கையிலே ஒப்புக் கொடுப்பேன் என்றார். And David inquired of God, saying, Shall I go up against the Philistines, and I will go and deliver them into many hands? And the Lord answered unto him, Go up, for I will and deliver them into thine hands. வசனம் 11. அவர்கள் பாகால் பெர்சிமுக்கும் வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் அடைந்தேடுகிறது போல தேவன் என் கைகளினாலே என் சத்துருக்களையே அடைந்தேட பண்ணினார் என்றான். அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பெர்சிம் என்று பெயரிட்டான். So they come up to the Baal-perazim, and David smote them and there. Then and David said, and God hath broken in upon many enemies by many hands, like the breaking. For of these waters therefore and they called the names of the place Baal-perazim. வசனம் 12. அங்கேயே அவர்கள் தங்கள் தெய்வங்களை விட்டு ஓடி போனார்கள். தாவீது கற்பித்தபடியே அவர்களை அக்கினியினாலே சுட்டெரித்து போட்டான். And when they had left there and gods there and David gave and commandments, and they were burned with fire. வசனம் 13. பெலிஸ்தியர்கள் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். And the Philistines ate and again supper themselves and abode in the valley. வசனம் 14. அப்பொழுது தாவீது திரும்பவும் தேவனிடத்தில் விசாரித்ததற்கு தேவன், நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிராயிருந்து அவர்கள் மேல் பாய்ந்து. And therefore David inquired against of God, and God said unto him, and go unto up after them, turn away from them, and come upon them over against the mulberry trees. வசனம் 15. முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் பொழுது யுத்தத்திற்கு புறப்பட்டு பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார். And it shall be when thou shalt hear and sound of the going in the stops and of the mulberry trees, then and thou shalt go out to Bethel, for God is gone from before thee to the smite the asher of the Philistines. வசனம் 16. தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்தபோது பெலிஸ்தரின் இராணுவத்தை கிபியன் துவக்கி காசர் மட்டும் முறியடித்தான். David therefore and did as God and commanded him, and they smote the asher of these Philistines for Gibeon even to the Gazer. வசனம் 17. அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவர்களுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜனத்தின் மேலும் வரப்பண்ணினார். And the fame of David went out into all the lands, and the Lord and forgot the fear of him upon all the nations. தாவீது 2 தடவை பெலிஸ்தர்களை முறியடிக்கிறாரு. அதுவும் தேவன்கிட்ட கேட்டுட்டு போயிட்டு அவர் சொல்கிற பிரகாரமாக அந்த மக்களை முறியடிக்கிறார். அவர் சொல்கிற இந்த இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அவர் சொல்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் அவர் சொல்ல கேட்டு ஒரு வேதத்தில் போட்டிருக்க அந்த வசனங்களை படித்து அந்த 10 கற்பனைகளுக்கு கீழ்ப்பணிந்து நம்ம வாழும் பொழுது நம்மளை மேலும் மேலும் எல்லா காரியத்திலும் வெற்றி கொடுப்பார். நம்மளுக்கு தோல்வின்றதே இருக்காது. அப்படியே நம்மளுக்கு அந்த இடத்துல தோல்வி இருக்குன்னா அதில் நம்ம தான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டுருக்கோன்றது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து 15 1 Chronicles 15 படிக்கணும். 1 to 29 வரைக்கும் இருக்குது. ஓகே.